மாறன் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மாறன வந்து கன்னாபின்னான்னு திட்டுறாங்க. நம்ம ராமச்சந்திரன், வீரா வந்து வெளுத்தெடுக்குறாங்க. யாரு நீங்க? என் புருஷன திட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குங்கிற அளவுக்கு வெளுத்தெடுக்குறாங்க நம்ம வீரா. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம வீரா மட்டும் கேஷுவலா வந்து துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. மாறன் வந்து என்னடி ஊர விட்டு போறியா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பான்னு சொல்லி, அப்படியே வந்து லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கட்டில் கடியில வந்து வச்சுக்கிறாங்க அந்த இடத்துல. "என்ன நீ? நீ மாட்டு கட்டில் கடியில எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே வந்து, "என் வீடு. நான் எங்க வேணான்னு வைப்பேன். அத கேட்க நீ யாரு? முதல்ல நான் கேட்கிறப்ப மட்டும் பேசு. என்னடி தினுசா வந்து பேசிக்கிட்டு இருக்க? அதுவும் வேற ஒரு ஃபீலிங்ல. உரிமையா பேசுற மாரி தெரியுதே. இதுவரைக்கும் நீ இப்படியெல்லாம் பேசினதே இல்லையேன்னு" சொல்லி மாறன் வந்து கேட்குறாங்க. ஆமா. நான் அப்படித்தான் பேசுவேன். எனக்கு உரிமை இருக்குல்ல பேசுறதுக்கு. என்ன இவ ஒரு மாரி பேசுறா? நேத்து வரைக்கும் விவாகரத்து வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்த. என்ன பேப்பர்ல கையெழுத்து போடட்டா? ஏய்! நான் எப்போ வாங்கணும், ஏது வாங்கணும் நல்லாவே எனக்கு தெரியும்டா. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. நான் கேட்டா மட்டும் தந்தா போதுங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வீரா சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கீழ வந்து போய்க்கிட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன்லேருந்து எல்லாரும் வந்து கேஷுவலா வந்து ஹால்ல வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப, "என்ன வீரா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு." ஆமாங்கிற மாரி பேசிட்டு இருக்கிறப்ப அன்பழகன் வந்து வந்துடுறாங்க. அன்பழகன் வந்தோனே, "என்னப்பா எப்படி இருக்க? கொஞ்ச நாள் தான் வெளிய இருக்க முடியும். பார்த்துக்க" அப்படின்னு சொல்லும்போது, "என்னடா நீயும் ஓவரா வந்து பேசிட்டு" அப்படின்னு நம்ம மாறன் வந்து கேட்குறாங்க. "நான் விசாரணைக்காக வந்திருக்கேன். அதுவும் ஆதாரம் பூர்வமா வந்து வந்திருக்கேன். கொஞ்சம் என்ன பேச விடுறீங்களா?" அப்படின்னு சொன்னோனே, "என்ன சார் இப்படி தான் அவர் வந்து பேசிட்டு இருப்பாரா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆரம்பத்துலேருந்து. நீங்க ஓவரா தான் இந்த விஷயத்தில வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு எல்லாம்." "ஆமா சார். உண்மைய வந்து கண்டுபிடிக்கணும்ல. உண்மைய கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்கிற மாரி சொல்றாங்க." இத கேட்டோனே வந்து, "என்ன உண்மைய கண்டுபிடிக்க வந்திருக்கானா?" அப்படின்னு சொல்லும்போது, "பார்த்துக்கங்க. நாங்க வந்து வீராகிட்டயும், கண்மணிகிட்டயும் வந்து விசாரிக்கணும். அவங்க வந்து உங்க வீட்ல இருக்காங்க. அதுதான் பிரச்சனையே. ஏம்மா, வாம்மா உங்க 2 பேரையும் வந்து தனியா கூப்பிட்டு வச்சு தான் விசாரிக்கணும்." அப்படின்னு சொன்னோனே வந்து, "சரிம்மா நான் போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே தனியா வந்து பேசுறாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க 2 பேரும் வந்து எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களா? கண்மணி, முதல்ல வந்து உங்களுக்கு நான் ஆதரவு குடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா எனக்கே வந்து பிரச்சனையாகுது. பார்த்துக்கங்கன்னு சொன்னோனே, "என்னக்கா காலங்காத்தால உனக்கு தெரிஞ்சவங்கலாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க. அவருக்கு வேற வேலை இல்லையோ?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வீரா வந்து நக்கல் அடிச்சு பேசினோனே, "என்னம்மா பேச்செல்லாம் தினுசா இருக்கு." "சார் நான் டைரக்ட்டா தானே சார் பேசிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க 2 பேரும் எனக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. அது சரிப்பட்டு வராது." அப்படின்னு சொல்லி அன்பழகன் வந்து பேசிட்டு இருக்கிறப்ப நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேம்மா, மாறனுக்கு நடந்ததெல்லாம் மறந்துடுச்சா? அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சார் அதெல்லாம் ஒண்ணும் ஞாபகம்லாம் மறக்காமலாம் இல்ல சார். அது எப்படி நாங்க திருப்பி குடுக்கணும்னு தான் சார் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு செமையா வந்து கோவம் வந்துகிட்டு இருக்கு. தேவையில்லாம வந்து வம்பிழுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி கன்னாபின்னான்னு வந்து திட்டுறாங்க. உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. நம்ப வீரா, "சார் உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா குப்பையில தூக்கி போடுங்க. அதுக்கு ஏன் இங்கேலாம் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? கண்மணி நானும் சதி திட்டம் போட்டு தான் உங்கள வந்து ஏமாத்திட்டோம். கண்மணி இத நீ சார் கிட்ட வந்து சொல்லலையான்னு?" சொல்லி வீரா வந்து சூப்பரா வந்து ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. உடனே, "ஓ! இது எல்லாம் வந்து உங்களோட திட்டமா? இந்த விஷயம் இன்னிலேருந்து என்னோடது. சார் அவ பொய் சொல்லிட்டு இருக்கா. ஓ! கண்மணி உன்ன நீ சார் கிட்ட வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்கியா? தெரியாம வந்து நான் தான் வந்து உண்மைய போட்டு உடைச்சுட்டேனா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது என்னடா இது சத்திய சோதனையா இருக்கே! யார நம்புறது, யார நம்பக்கூடாதுன்னே தெரியல. ஆனா இன்னிலேருந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. கிச்சனுக்கு போறாங்க. ஏகப்பட்ட டிஷ்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மாறன் வந்து கேஷுவலா வந்து உட்கார்றாங்க. "மாறா உனக்கு புடிச்சது எல்லாத்தையும் வந்து பண்ணியிருக்கேன்னு" மனசுல நெனச்சுக்கிட்டே வந்து பால் பணியாரம் அது இதுன்னு ஏகப்பட்ட சக்கர பொங்கல்லேருந்து எல்லாத்தையும் வந்து சிறப்பா வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு 10, 15 வெரைட்டி இருக்கு போல இருக்கு. எல்லாத்தையும் தொறந்து தொறந்து பார்க்குறாங்க. தொறந்து பார்த்தோனே வந்து தூக்கி வாரி போடுது அந்த இடத்துல. நம்ம வள்ளிக்கு பரவாயில்லையே மாறனுக்கு பிடிச்சது தான் வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காளேங்கிற மாரி சொல்லும்போது பால் பணியாரமா? சூப்பரா இருக்குன்னு சொல்லி நம்ம வள்ளியம்மா வந்து சாப்பிடுறாங்க. அதே மாரி வந்து வீராவுக்கு வந்து ஊட்டி விடுறாங்க. "மாறா உனக்கு பிடிக்கும்ல? உனக்கு பிடிச்சுச்சுன்னா எவ்வளோ சாப்பிடுவேன்னு எனக்கும் நல்லா தெரியும்னு" சொல்லி அப்படியே அள்ளி அள்ளி வைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ராமச்சந்திரன் வந்து நிக்கிறாங்க. நின்னோனே, "ஓ! துரைக்கு வந்து பால் பணியாரமா? இன்னும் 4 இது சேர்த்து வை. வள்ளி என்னம்மா நீ ஊட்டி விட்டுட்டு இருக்க? நீ இது மாரி இவனுக்கு செல்லம் குடுக்க குடுக்க தான் நம்ம வீட்ல வந்து 1000 பிரச்சனை வந்து போய்க்கிட்டே இருக்கு. என்னால இந்த விஷயத்த வந்து ஜீர்ணிக்கவும் முடியல. என்ன பார்க்கவே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து யோசிப்பாங்க. ஆனா, இப்ப என்னடான்னா, ஜஸ்ட் லைக் தட்ங்கிற மாரி, அவர் மாட்டுக்கு வீட்டுக்கு வராரு. வந்து விசாரிச்சுட்டு போறாரு. என்னால இத ஜீர்ணிக்கவே முடியல. என் முன்னாடி நக்கலா வந்து பேசிட்டு இருக்காப்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? மாறன் தான். நீ இவனுக்கு செல்லம் குடுக்கறனால தான் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல வேற வந்து பந்தியில வந்து முந்துற மாரி, இவன் உட்காந்துகிட்டு சாப்பிடுற வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்புட்றா உன்னால சாப்பிட முடியுது? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, கடுப்பாயிட்டாங்க வீரா. மாமா நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கும், அன்பழகனுக்கும் என்ன வித்தியாசம்? உங்க புள்ளைய நீங்க நம்பாம இருக்கலாம். ஆனா என் புருஷன நான் நம்புறேங்கிற மாரி, வீரா வந்து மாறனுக்கு ஆதரவா பேசினோனே,
"என்னம்மா நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எப்போதும் வள்ளி தானே பேசுவா" அப்படின்னு சொன்னோன தான் கொஞ்சம் சாஃப்ட்டா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. "மாமா கொஞ்சம் அமைதியா இருங்க. தேவையில்லாம வந்து சாப்பிடுற வர இப்படியெல்லாம் பேசலாமா? ஓடி ஓடி உழைக்கிறது எதுக்காக? சாப்பிடுறதுக்காக தானே. அதுவும் வந்து ஆசையா வந்து சமைச்சு வச்சிருக்கேன் அவங்களோட பொண்டாட்டியா. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இப்படியெல்லாம் பேசாதீங்க. அது ரொம்பவே தப்பு. அது மட்டும் இல்லாம, நம்ப மாறனுக்காக வந்து துணையா நிக்கணும். அத விட்டுட்டு, ஏதோ ஒரு நேரத்தில ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அந்த பிரச்சனைய வந்து உருட்டிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, கன்னா பின்னான்னு வந்து நம்ம ராமச்சந்திரன வந்து திட்டுறாங்க. "இன்னொரு வாட்டி இது மாரிலாம் பண்ற வேல வச்சுக்காதீங்க மாமா என் முன்னாடி" அப்படின்னு சொன்னோனே, நம்ப தான் ஆதரவா இருக்கணும். அவரும் ஒண்ணும் தப்பே பண்ணல. நல்லது தான் செய்றாப்ல. அப்படி இருக்கும்போது, எதுக்காக நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு சொன்னோனே, "மாமா பால் பணியாரம் நீங்களும் சாப்பிடுறீங்களா?" அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் திட்டி முடிச்சதுக்கப்புறம் கேட்டோனே, "பால் பணியாரமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா. நான் நல்லா சாப்பிட்டுட்டேன்னு" சொல்லிட்டு வீராவ திட்டினது தான் இன்டைரக்ட்டா சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. "விடும்மா, அவருக்கு பால் பணியாரம்னா ரொம்பவே பிடிக்கும். நம்ம எல்லாரும் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லாம் வந்து போட்டு நல்லா வந்து சாப்பிடுவாப்லன்னு" சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ப வள்ளி அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. ராமச்சந்திரன் ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பா நடக்குது. ஆனா என்ன ஏதுன்னு தெரியலையேங்கிற மாரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கண்மணியும், ராகவனும் வராங்க. அவங்க 2 பேரும் வந்தோனே, "அக்கா ஸ்வீட் வந்து நெறையா பண்ணியிருக்கேன். சாப்பிடுறியா?" அப்படின்னு சொன்னோனே, "இப்ப நான் ஸ்வீட் சாப்பிடுற மனநிலைமையில இல்ல." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்மணி சொல்றப்ப, "அப்படியாக்கா? நானு, என்னோட வீட்டுக்காரரு, வள்ளி இவங்க எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடுற மனநிலைமையில தான் இருக்கோம். அப்பன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க போல இருக்கு. ஏங்க இன்னும் 2 பால் பணியாரம் சேர்த்து சாப்பிடுங்கங்கிற" மாரி ரொமான்டிக்கா வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே வந்து கண்மணி எதுவும் சாப்பிடாம, அந்த ராகவனும் எதுவும் சாப்பிடாம வந்து மாடிக்கு வந்து போறாங்க. போனோனே வந்து அப்படியே வந்து கேஷுவலா வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. "என்னங்க மாமா ஒரு குடுத்த வேலைய வந்து பொறுப்பா வந்து செய்ய மாட்டீங்களா?" கேட்டுட்டு இருந்தாரு. "ஆமாம்மா, சரியா வந்து கவனிக்கல. நீங்க என்னங்க தம்பி மாரியே பாட்டமா இருக்கீங்க. என்ன நடந்துச்சு? என்ன கேட்டாரு?" வீரா வந்து கன்னாபின்னான்னு அவர திட்டி விட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாப்ல. அதனால இத வந்து தனிப்பட்ட முறையில வந்து அவரு வந்து விசாரிக்க போறாராம். என்ன நடந்துச்சோ சும்மா விட மாட்டேன். இதுக்கு யாரு காரணமோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவங்கள தூக்கி பத்திரமா நான் பார்த்துக்க போறேங்கிற மாரி சொன்னாருங்க. எப்படி இருந்தாலும் தம்பி தானே பிரச்சனை பண்ணாங்க. அதனால தான் நானும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கண்மணி சொன்னோனே, அச்சச்சோ! வீரா மாட்டுக்கு என்னடா வந்து அதிகாரிய கன்னாபின்னான்னு திட்டுனதுனால, அவங்க நமக்கு எதிரா டர்ன் பண்ணி உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சுட்டா, நான் என்ன பண்ணுவேங்கிற மாரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப ராகவன் கடைக்கு வந்துடுறாங்க. ஏகப்பட்ட பேர் புதுசா வந்து வேலைக்கு வந்து சேர்ந்துருக்காங்கண்ணே. நீங்களே வந்து எது எது எப்படி எப்படி விக்கணுங்கிற மாரி சொன்னீங்கன்னா வசதியா இருக்குங்கிற மாரி அந்த இடத்துல சொன்னோனே நம்ம மாறன் வந்து அப்படியே வந்து, இது இந்த புடவை, இத இப்படி காட்டணும், இப்படி மடிச்சு வைக்கணுங்கிற மாரி ஒண்ணு ஒண்ணா சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து வீரா வந்து பார்க்குறாங்க. மாறனையும் பார்த்து வெட்கப்பட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. மாறன் எவ்வளோ பொறுப்பான பையனா இருக்கான். ஆனா, இவர போய் வந்து திட்டுறதுக்கு மாமாக்கு இப்படிதான் மனசு வருதோ! அப்படின்னு சொல்லி மாறனையும் வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டே ரொமான்டிக்கா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம வீரா வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மாறன் மேல தப்பு இல்ல. ராகவன் தான் வந்து எல்லா பிரச்சனைக்கான காரணமும் வீராக்கு தெரிஞ்சதுனால, அவங்க விவாகரத்தெல்லாம் இனிமேட்டு கேட்க மாட்டாங்க. ரொமான்டிக்கா தான் வந்து போப்போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அன்பழகன் வந்து இந்த விஷயத்த வந்து கண்டுபிடிக்க கூட வாய்ப்பு இருக்கு.